மெக சிறுமப்படுத்தீங்க. ஒரு 1000க்கும் மேற்கணக்கான சாதுகள், சன்னியாசிகள், சித்தர்கள் எல்லாமே வந்திருக்காங்க. இது எப்படி சாத்தியமானது? அதாவது இந்த 24ஆம் ஆண்டு குரு பூஜை என்பது நமது தமிழகத்தில் கொஞ்சம் அப்படியே சொன்னதுதான். அதாவது மலைவாரி இல்லாத காலத்தினால அனைத்து ஜீவராசிகளும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற நோக்கமும் இங்க பாத்தீங்கன்னா இந்த குரு பூஜையை வெகு சிறப்பான முறையில் நடத்த வேண்டும் என்பதற்காக சுமார் 1000க்கும் மேற்பட்ட சாதுக்கள் கலந்து கொண்டு அந்த வர்ண பகவானிடம் ஆசிரியர். ஏன்னா 1000 பேர் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 3000க்கும் மேல தாண்டிட்டாங்க தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் ஒரு பக்கம் சாதுகள் கூட்டம், ஒரு பக்கம் சித்தர் மகான்கள் சொல்லி அவங்க ஒரு பக்கம், பிறகு சிவனடியார்கள் ஒரு பக்கம் சொல்லி ஏகப்பட்ட கூட்டம் வந்தவங்க அனைவருக்கும் உணவிட்டு தாம்பூலம் கொடுத்து உபசாரம் பண்ணிருக்காங்க. வேற எங்குமே இந்த அளவுக்கு நடக்குமான்னு எனக்கு தெரியாது. நான் பார்த்து அற்புதமான கண்குள்ளா காட்சி நம்ம இந்த ஆசிரமத்துல நடத்திருக்காங்க. ஒவ்வொரு மகான்களுமே அடுத்த நிலைன்னு சொல்லுவாங்க. அதாவது சர்ப்ப ரூபம்னு சொல்லுவாங்க. இச்சாக்கிரியா சக்தின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மகான் ஜீவ ஒடுக்கம் அவர்கள் சர்ப்ப ரூபத்தில் அதுதான் நீங்க கருமலை சித்தருடைய இச்சாக்கிரியாங்கள். இச்சாக்கிரியாங்கள் வெள்ளநாகனாக கருமலை சித்தர் இங்க காட்சி. அந்த வெள்ளநாகத்தை நம்ம காணணும் அப்படின்னா யாதொரு ஜீவனும் தமிழை மறந்த ஆத்மார்த்தமான பக்தியை யார் ஒரு நிமிடம் வெளிப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு நேரடியாக காட்சி அளிக்கிறேன் என்பது கருமலை சித்தர். வணக்கம். ஜி மீடியா செய்திகள். 24ஆம் ஆண்டு மெய்ஞான சர்க்குரு கருமலை சித்தரின் ஜீவனேஸ்வர ஐக்கிய திருநாளாம் சித்திரை திங்கள் 28 சனிக்கிழமை. சர்க்குரு குருபூஜையில் இமயம் முதல் குமரி வரை உள்ள அனைத்து சாதுக்களும், சன்னியாசிகளும், தவயோகிகளும் சுமார் 1500க்கும் மேற்பட்டோர் வருகை தந்தனர். அவர்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையும் ஒன்றுதான். மெய்ஞான சர்க்குரு கருமலை சித்தரிடம் கொங்கு மண்டலம் குளிர வேண்டும் என்பதே ஆகும். ஆம், இந்திரலோகத்திற்கே கொண்டு சென்றார் கருமலை சித்தர் ஈசனின் சிரசினில் துள்ளி விளையாடி வரும் மலைமகளே, அலைமகளே, ஆகாச கங்கை மகளே என்று கருமலை சித்தரின் வர்ணனை விண்லோகம் 8 திசையினிலும் ஒலித்தது. ஆம், தனது ஆதிக்கும் ஆதியான ஆகாச ரூபினையை தன்னுடனே அழைத்து வந்தார் கருமலை சித்தர். ஆம், மெய்ஞான சர்க்குரு கருமலை சித்தர். ஜீவோடுக்கமான ககன குகையின் மேல் கருமேகம் சூழ்ந்து நிற்க கருடன் வட்டமிட அந்த ஆகாச ரூபினின் கருணை கொங்கு மண்டலம் குளிர்ந்து கொண்டே இருக்கின்றது. இதற்காக ஆண்டத்திற்கு அதிபதியான மகா கணபதியாகவும், லோகம் சுபிட்சமாக இருக்க முறையான வழிகாட்டியான மகா குருயாகவும், சர்வலோகத்திலும் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் இன்புற்று வாழ வேண்டும். மகாருத்ர யாகம் கொங்கு மண்டலம் செழிக்க மிகவும் சக்தி வாய்ந்த சிவாச்சாரியார்களை கொண்டு துவங்கியது. வர்ணயாகம் நமது கருமலை சித்தர். ஆசிரமத்தின் 5வது பீடாதிபதியான பிரம்மகிரி கருமலை ஜகத்ஸ்ரீ சுவாமிகள் ஆணையை ஏற்று நமது ஆசிரமத்தின் நிர்வாகிகளும் சேவதாரிகளும் அதற்கான முழு ஏற்பாடுகளை கவனித்தார்கள். குளிர்ந்தது கோவை மலரட்டும் என்றென்றும் சர்வலோகமும் என்றார் ஜெகத்ஸ்ரீ சுவாமிகள். ஜிஏ மீடியா செய்திகளுக்காக தர்ஷினி. நன்றி. மந்திரத்தை மாற்றி சொல்லும் போது நம்ம விதி மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தை அகத்திய பெருமான் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்பேற்பட்ட மந்திரத்தை சொல்லி கிரகங்களுடைய பிரிவிலிருந்து விடுபடக்கூடிய அற்புத மந்திரம். கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை இமயமலை அடிவாரம் காசியிலிருந்து இங்கே வருவதற்கின்ற புண்ணிய ஆத்மாக்களே, பக்தகோடி பெருமக்களே, கருமலை சித்தரின் திருவருளால் இன்று ஐயா இந்த வேள்வியை நடத்தியிருக்கிறார். ஒரு கும்பாபிஷேகம் நடந்தால் எவ்வளவு மந்திரங்களை எல்லாம் சொல்வார்களோ அந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி அதற்கு விளக்கமும் சொல்லி ஒவ்வொரு சமித்திற்கும் ஒவ்வொரு வஸ்துவிற்கும் மந்திரம் சொல்லி இறைவனை ஆவாகனம் செய்து சகல தேவதைகளையும் காக்கும் கடவுள் கண்ணபெருமானையும் எல்லா உயிர்களையும் காக்கின்ற சர்வேஸ்வரனாகிய சிவபெருமானையும் அகில உலகத்தையும் காக்கின்ற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அந்த பார்வதி தேவியும் பாலையையும் சித்தர் பெருமக்கள் எல்லாம் நவகோடி நவ கிரகங்களை எல்லாம் இங்கே ஆவாகனம் செய்து சகல பாவங்களையும் போக்கும் வண்ணமாக மனதிலே இருக்கும் கிளேசங்களையும் உடலிலே இருக்கும் நோய்களை எல்லாம் தீர்க்கும் வண்ணமாக ஆனந்தமும் சாந்தமும் சமாதானமும்
நிம்மதியும் சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று இந்த மக்கள் எல்லாம் இந்த லோக சேமத்திற்காக நன்றாக வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி விரும்பி இங்கே அந்த வானத்தில் உள்ள தேவாதி தேவர்கள் எல்லாம் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அற்புதமாக இந்த வேள்வியை இங்கே கரிமலை சித்தரும் அவருடைய சீடர்களும் மடாதிபதி ஐயா அவர்களும் அவர்களுடைய துணைவியாரும் இங்கே உடல் உழைப்பும் பொருள் உழைப்பும் தந்து இந்த விழா சிறப்பாக நடக்க உதவிய அத்தனை அன்பர்களும் தொழில் வியாபார தீர்வது லாபந்தி தீர்வது சேமசைக்கியம் தீர்வது தனதான்யம் தீர்வது வம்சுருத்து தீர்வது கோதண்டராமாய கோபீகர வல்லமாய பராய பரமபுருஷாய பரமாத்மனே ஜோதி ஸ்வரூபாய ஆனந்த ரூபாய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சங்கீத் சக்கரதாரினே சீதா வல்லவாய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஆசீர்வாத ருக்மணி சமேத ஸ்ரீ कृष्ण परमात्मा आशीर्वादन ग्रहण तीर्वोद मातृ देवता पितृ देवता आचार्य देवता कुल देवता आशीर्वाद कर्मल चित्तर आशीर्वादन ग्रहण तीर्वोद वालयम्मन आशीर्वाद सुमंगली भव दीर्घ सुमंगली भव सर्वमंगलम भवतु सर्वमंगलम भवतु सर्वमंगलम भवतु உங்கள் அனைவருக்கும் நன்மங்களம் உண்டாகட்டும் நன்மங்களம் உண்டாகட்டும் நன்மங்களம் உண்டாகட்டும். ஐயா ஸ்ரீதர், நான் நிறைய வேள்விகளை பார்த்துருக்கேன். கும்பாபிஷேகத்துக்கு ஒரு ஆயிரக்கணக்கான கும்பாபிஷேகத்துக்கு போயிருக்கேன். இவ்வளவு அன்பா ஒரு வாத்சல்யத்தோட ஒரு கருணையோட மக்களுக்கு பெரும்பாலும் அதனோட ரகசியார்த்தங்கள்லாம் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி கணபாடிகள் சொல்லுவாங்க. மந்திரங்களினுடைய உத்வேதம் தெரிந்து அந்த கணபாடியாக இருந்து நடத்துகிற ஸ்ரீதர் ஐயா அவர்களை காரமடையில் இருக்காங்க. உங்களுடைய இல்லங்களில் நடக்கக்கூடிய கிரக பிரவேசம் இல்ல கணபதி ஹோமம் சுதர்சன ஹோமம் வைணவம் சைவம் அறியும் சிவனும் ஒண்ணு அறியாத வாயில மண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லா தேவதைகளையும் இங்கே ஆவாகனம் செய்த அற்புதமான ஒரு சிறந்த ஒரு முறையில செஞ்சிருக்காரு. அந்த ஆத்மாவும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 வாழட்டும். நம்முடைய மடாதிபதி அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் அவருடைய சீடர் பெருமக்களும் இங்கே வந்திருக்கின்ற சாது பெருமக்களும் பக்த கோடி பெருமக்களும் அத்தனை பேருக்கும் பல்லாண்டு 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 புரியும் என்று நாராயணனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஐயா அவர் உங்கள் வீட்டு விசேஷங்கள்ல தொழில் ஸ்தாபனங்கள்ல வியாபார ஸ்தாபனங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு உதவி நடத்துங்க. உங்களுக்கு நன்மை உண்டாகட்டும் நன்மை உண்டாகட்டும் நல்ல உண்டாகட்டும்.
ஜடாமுடியில் சூலமேந்தி ஆடுகின்ற என் சிவா, விடாது வேண்டும் உந்தன் பக்தன் வார்த்தை என்று கேட்கவா. பராரி கோலம் சூடி நின்று ஆடும் தில்லை நாதனை கடைக்கண் பார்க்க தொல்லை எல்லாம் எம்மை விட்டு போகுமே. உடுக்கை சத்தம் கேட்டு விட்டு சொக்கி போகும் வேளையில் அடுக்கடுக்கு துன்பம் யாவும் ஓடி போகும் மூலையில் ஜகம் நடுங்க ருத்ர தாண்டமாடுகின்ற கூத்தனே, பயம் ஒடுங்க எங்கள் நெற்றி தீண்டி போக வேண்டுமே. இவ்விழாவில் கருமலை சித்தர் தியான பீடத்திற்கு வந்த அனைவருக்கும் காலை சிற்றுண்டியும் மதியம் அன்னதானமும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தினவெடுத்து மற்றவர்கள் வாழ்வை சீண்டி பார்க்கையில் கணக்குகள் எடுத்து வைத்து தீர்ப்பை நீயும் வாசிப்பார். தினம் தினங்கள் துன்பம் செய்து நிலங்கள் கொன்று வீசினால் நிலத்தை போல மௌனம் காத்து நடப்பதெல்லாம் பார்க்கிறார். பொறுத்து பார்த்து வாய்ப்பு தந்து நிலம் பிளந்து சொல்கிறாய், இறுதியில் வெல்வதென்ன வெற்று கைகள் காட்டுவார். விடாது ஓடுமாறு எல்லாம் உந்தன் பாதம் தேடியே, அடாது பெய்யும் வானில் கூட உந்தன் ரூபம் கோடியே. வெடித்து பாயும் வெள்ளம் போல துன்பம் நீங்கி ஓடட்டும், ஜகத்தை காக்க பூமி எங்கும் உந்தன் பாதம் ஆளட்டும். அலை கடித்து மண்ணில் தேடி ஓய்ந்து போகும் நேரத்தில் துளித்தெளித்து வாழுகின்ற ஜீவன் ஒன்றை மீட்டுவார். துடித்து நின்று வாடி போகும் வாழ்வின் நீண்ட தாகத்தில் மனம் ஒடுக்கி நீரை தந்து காயம் தீண்டி மாற்றுவார். அது எங்களுக்கு கஷ்டமா இருக்குது. நீங்க தயவு செய்து கொஞ்சம் நீங்க உள்ள நிழல்ல போய் அங்க வச்சுட்டு விடுங்க, நல்லா இருக்கும்.
வருகை புரிந்த அனைவருக்கும் திரு கருமலை சித்தர் தியான பீடத்தின் பீடாதிபதி மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்தார். நமது கருமலை சித்தர் ஆசிரமத்தில் 24ஆம் ஆண்டு சத்குரு குரு பூஜை விழாவிற்கு வருகை தந்த அனைத்து சாது சன்னியாசிகளுக்கும், தப யோகிகளுக்கும், தப ஞானிகளுக்கும், சித்தர்களுக்கும், ஜீயர்களுக்கும் மற்றும் இங்கு வந்த அனைத்து பக்த கோடிகளும் யாவரும் நலமுடன் இன்புற்று வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல எங்கள் குருவாக இயங்குகின்ற சத்குருவான கருமலை சித்தரின் குருவர்களோடு பரம்பொருளின் அனுகிரகத்தோடு உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். திருச்சிற்றம்பலம்.